திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் பானுப்பிரியா, வயசு 33, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் புரட்டாதி, 3ஆம் பாதம், சாதியம் பேர் வன்னியரில் மழை வரைய சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 84,000 வாங்குறதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க போன வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்களா. இனிமேல் தனிமையில் வாழ வேண்டாம் டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணத்துக்கு வரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைய எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல அன்பான பாசமான கணவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாது. வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனம் கொண்டவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு அதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிறகு எல்லாமே பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வசதியான ஃபேமிலினால வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்கம்மா. கேரக்டர் மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கம்மா. வரக்கூடிய வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதியை வந்து இவங்க ஜாதியிலே எதிர்பார்க்குறாங்கம்மா. பேசி பார்த்து பிடிச்சி போச்சுன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வசதியான குடும்பம் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மீன் பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. மாதமே சில லட்சங்கள் வருமானம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 3 வீடு இருக்க சொல்லியிருக்காங்க. கடைகள் கட்டி வாடகை விட்டுருக்காங்களா. வீட்டிலேருந்து 2 வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது இல்லாமல் விவசாய நிலமை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியில் ஃபேமிலி தான். இவங்க பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 120 பொண்ணு நகையும் சேர்த்து வச்சுருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலங்கிறது எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் இலக்கியா, வயசு 38, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதியம் பார்த்தீங்கன்னா வன்னியரில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 28,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும் கதை சொல்கிறாங்கம்மா. அவர் கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவர் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது தான் சொல்கிறாங்க. இவங்க போன மன வாழ்க்கை வந்து நம்ம கசப்பான அனுபவம் வச்சுட்டதுனால ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அப்போ 7 நாள் தனிமையில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இனிமேல் தனிமையில் இருக்க வேண்டாம் டிசைட் பண்ணி தான் ஸோ 2ஆம் நல்ல துணைக்கு எதிர்பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரவு பார்த்தீங்கன்னா இவங்க ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்கணும் சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கணவராக இருக்கணும். இவங்க கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கம்மா. நல்லா படிச்சிருக்கணும். அதே நல்ல வேலைக்கு பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களே கொஞ்சம் வசதின்றதுனால வரக்கூடிய ரொம்ப வசதி இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா தான் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேலைக்கு போகணும். குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இதுதான் கெட்ட பழக்கமாக நினைக்கிறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. வரக்கூடியவருக்கு பேசி பார்த்து இவங்க மனசு ஒத்து போச்சுன்னா மட்டும் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்கம்மா. வரக்கூடியவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புகைப்பழக்கம் மது பழக்கம் சொல்லிட்டு எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்க போன வாழ்க்கை அதனால தான் நம்ம மன உளைச்சலாக போச்சு ஃபீல் பண்ணாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஆஃபீஸில் ஒரு சுப்பீரியர் ஒர்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருக்காங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு 2 வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 10 வீட்டு மனைகள் வாங்கி போட்டிருக்காங்க. அப்புறம் விவசாய நிலம் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது இல்லாமல் கடைகளும் கட்டி வாடகை விட்டுருக்காங்களா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா பொண்ணுக்காக. அந்த அளவுக்கு நல்ல வசதியான ஃபேமிலி தான் இவங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மாப்பிள்ளை மட்டும் வீட்டோட ஆஃபாக எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட நலங்கிறது முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.